உங்கள் பணத்தை நீங்களே ஃபேக்கான வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நீங்கள் இவ்வளோ ஈஸியாக ஸ்கேம் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபேக்கான ஒரு ட்ரேடிங் கம்பெனி நம்மளை அப்ரோச் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது அதிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, கம்மிங் டு த டாபிக். ஸோ ஒரு ஃபேக்கான ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஆக்சுவலி என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மீன் போட்டு ஒரு பெரிய மீன் எடுக்கிற கான்செப்ட்ஸ் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவங்க ஒரு 1000 ஒரு 2000 உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்க, ஒரு சிம்பிள் லாஜிக் தான். உங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு விஷயம். ஸோ ஓகே, இவங்ககிட்டேருந்து ஒரு இன்கம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லையா, இன்ஸ்டாலையா, டெலகிராம்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலகிராமில் மட்டுமே தான் நடக்கும். ஸோ மேபி உங்களை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ஸ்அப்பில் அப்ரோச் பண்ணலாம், ஓகேங்களா. பட் வாட்ஸ்அப் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக ரீடைரக்ட் எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் மட்டுமே ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெலகிராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நான் என்னோடய ரிலேட்டிவில் ஒருத்தங்களுக்கு நடந்த சினாரியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு இன்ஸ்டாலையோ யூடியூப்லையோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அந்த ஒரு நம்பருக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுங்க. நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்கோம், அந்த ஹோட்டல்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு ரேட்டிங்க்கும் நாங்கள் உங்களுக்கு 10 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹோல் டே அதை ஸ்பெண்ட் பண்ணி ஸோ 800 ரூபீஸ் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 800 ரூபீஸ் அவங்களோட இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ மறுநாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நாளைக்கு 50 ரூபீஸ் லிங்க் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு ரிவ்யூ கொடுத்தா ஒரு ரிவ்யூ நான் இப்போ உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு ரிவ்யூக்கு எனக்கு 50 ரூபா நான் ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ 50 ரூபாங்கிறது யூஸ் இல்லையா. ஸோ நான் ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பண்ணிட்டேன்னா அது எவ்வளோ பெரிய காசு. ஸோ அந்த மாதிரி நம்மளை சைக்காலஜிக்கலாக ட்ரிக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் ஒரு 200-400 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 1200 ரூபீஸ் கிட்டேருந்து அவங்க கிட்டேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க கிட்டேருந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு பிட்காயினில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, பிட்காயின் மாதிரி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரி வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட நேமு, ஓகேங்களா. DCPOYS.com. இது நான் 2 நாளைக்கு முன்னாடி சர்ச் பண்ணும்போது ஒரு எம்டி பேஜ் ஒன்று, எம்டி மீன்ஸ் ஒரு லாகின் பேஜ் வந்துச்சு. பட் இப்போது நான் அதை சர்ச் பண்ணி பார்க்குறேன், எந்த ஒரு லாகின் பேஜும் வரல. ஸோ விச் மீன்ஸ் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு அந்த வெப்சைட்டையே. என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா நீங்கள் ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு 6000 ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு லெவல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே இந்த மாதிரி லெவலப் பண்ணி ஸோ ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணணும். 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா கிடைக்கும், 1.8 lakhs சம்திங் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சைக்காலஜிக்கலாக உங்களை எப்படி ட்ரிக் பண்ணுறாங்கிறது உங்களுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் அது ஓகேன்னு ஸ்விட்ச் பண்ணி போயிடுவீங்க ஒரு பாயிண்டில் இருந்து. ஸோ இப்போ இதில் நான் நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ரிலேட்டிவ் எவ்வளோ அதில் லூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 70,000 அதில் லூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ 70,000ங்கிறது பாருங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் நிறைய டே டு லைஃப்பில் நிறைய உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் இருந்து இந்த மாதிரி ஒரு URL அனுப்பிச்சு இந்த மாதிரி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து நான் எப்படி அந்த வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ஏதாச்சும் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் இது எல்லாமே.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ யூஆர்எல் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில டூல்ஸ் இருக்குது. ஸோ யூஆர்எல் அனலைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம கொடுக்குற யூஆர்எல் instagram.com அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த instagram.comோட யூஆர்எல் அதை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணும். அது எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மல்டிபிள் இன்ஜின்ஸ் இருக்கும். மல்டிபிள் இன்ஜின்ஸ்னால் லைக் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மல்டிபிள் இன்ஜின்ஸை உள்ளே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மிஷின் லேர்னிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் இன்ஜின்ஸை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஆர்எல்லை ஸ்கேன் பண்ணுறதுக்கு, லைக் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மலீஷியஸான ஏதாச்சும் இன்டெக்ரேஷன் ஏதாவது உள்ளே இருக்கா, A to Z. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டோட்டல் வைரஸ் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது தாண்டி ஸோ URL scan.io, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ URL அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அதையும் தாண்டி இப்போ நான் வந்து என்னோடய IP அனலைஸ் பண்ணணும், என்னோடய DNS அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட டொமைனையும் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். லைக் இந்த டொமைனில் அனலைஸ் பண்ணுற டூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலராக இருக்க டூல்னு பார்த்தீங்கன்னா OS லுக்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூல் என்ன பண்ணணும்னா அந்த டொமைனோட ஏஜை கண்டுபிடிக்கும். ஸோ அதோட யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஓனரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த OS லுக்கப்பில் பார்க்க முடியும். ஸோ இதுக்கும் லைக் அந்த ஸ்கேம் வெப்சைட்டுக்கும் என்னடா சம்மதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எப்படி நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த டொமைனோட ஏஜ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணலாம். அந்த டொமைனோட ஓனர்ஷிப்லாம் உங்களுக்கு யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா லைக் ஒரு சம்வாட் அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்புறம் நான் வந்துட்டு ஒரு சாம்பிள் URL வச்சு நான் இந்த ஒரு 2 டூலையும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 2 டூலை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன டூல் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வைரஸ் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் டோட்டல் வைரஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே அதான் இருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு பேஜில் ஸோ இன்ஸ்டாகிராமோட லாகின் பேஜ் எனக்கு வேணும். ஸோ இன்ஸ்டாகிராம் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே இன்ஸ்டாகிராமோட லாகின் இருக்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸோ இன்ஸ்டாகிராமோட லாகினை ஸோ அப்படியே www.instagram.com எப்படிங்கிறத நான் அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் URL செக்ஷனில் நான் ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை சர்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மாடல்ஸை வச்சு அது ஒரு செட் ஆஃப் ட்ரெயின் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே தான் நான் வந்து மாடல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது எல்லாமே அந்த மாடல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன்னு இருக்குது. ஸோ ஒரு சிலது இது எல்லாமே அன்ரைட்டடுன்னு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு மீன்ஸ் இது ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட்டு அப்படின்னே சொல்லிக்கலாம். இன்கேஸ் நான் வந்துட்டு இங்கே .comன்னு கொடுக்காம நானே ஃபேக்காக instagram.co அப்படின்னு ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி நான் உங்களை அது ஒரு பிஷிங் லிங்க் மாதிரி உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் திருடுறதுக்காக நான் இந்த மாதிரி instagram.coன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி நான் ஒன்று செட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே .com பதிலாக நான் .coன்னு மாற்றிட்டேன். ஸோ ஓகே, இப்போ மாற்றிட்டு நான் வந்து இதை நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட மாடல்ஸில் எல்லாமே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மாடல்ஸில் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு அவுட் ஆஃப் 98 செக்யூரிட்டி வெண்டர்ஸில் இது பார்த்திங்கன்னா 1 தான் இதோட கம்யூனிட்டி ஸ்கோர் கொடுத்துருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது ரொம்ப ஒரு மலிஷியஸான இதுக்கான இந்த மாதிரி வெப்சைட்டை நம்ம இந்த மாதிரி லைக் இது மாதிரி ஒரு மலிஷியஸ் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரோட இது வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணுச்சு அப்படின்னா லைக் இந்த மாதிரி வெப்சைட்டை நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு நம்பவே முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான வெப்சைட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து URL அனலைஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு டொமைன் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலை செக் பண்ணுறேன். OS லுக்அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டூலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டே எடுத்தோடனே இது தான் வரும். ஸோ இங்கேயும் சேம் நான் இன்ஸ்டாகிராமோட லாகினே தான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் லாகினை காப்பி பண்ணிவிட்டு நான் அதை சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து எப்போ டொமைன் instagram.com எப்போ ரெஜிஸ்டர் ஆச்சு, எப்போ எக்ஸ்பைரி ஆகும், ஸோ இது எப்போ அப்டேட் ஆகிருக்கு, ஸோ லைக் எல்லா A to Z எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். ஸோ விச் மீன்ஸ் இது எப்போ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, 2004 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு.
ஸோ இது எப்போ எக்ஸ்பைரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா 34 தான் எக்ஸ்பைரி ஆக போகும். ஸோ இந்த 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 டொமைனுங்கிறது பர்டிகுலர் டொமைன் இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு ஆப்பு. பட் இந்த ஆப்பை வந்து வெப் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு 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 லைக் ஒரு டொமைனில் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டொமைனுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது எக்ஸ்பைரி ஆகுங்கிறது 34 ஆகும். ஸோ இந்த மாதிரி லைக் இதை இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், இதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்குனாலே 2004 அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு வெப்சைட்டு. ஸோ இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஸோ அந்த மாதிரி. சரி, இதுவே நான் ஒரு வெப்சைட் சொன்னேன் இல்லையா, லைக் இதில் தான் ஸ்கேம் நடந்தது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் சேம் அதே ரெஸ்பெக்டிவ் அதே இதிலே போடுறேன். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதோட ரெஜிஸ்ட்ரேஷனை இப்போ பார்க்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆன் 2026. ஓகேங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா 1 இயர் தான் வேலிடேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த 1 இயர்க்கான இது மட்டும்தான். ஓகேங்களா, 2026 ஏப்ரலில் ரெடியாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஏப்ரலில் க்ரியேட் ஆன ஒரு வெப்சைட்டு. இப்போ நான் அந்த வெப்சைட்டை நான் அங்கே சர்ச் பண்ணுறேன், எனக்கு அது போகாது. இந்த சைட் கேனாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ விச் மீன்ஸ் அதோட ஹோஸ்டிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் டொமைன் ஆக்டிவில் தான் இருக்கும். ஆக்டிவ் மீன்ஸ் அதில் இன்னும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே டொமைன் ஆக்டிவில் இருக்கும். பட் அது நம்ம வந்து லைக் அவங்க சைடில் இருந்து அதை ரொம்ப ஸ்டாப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதை லைக் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாமே லைக் ஃபேக்காக கொடுப்பாங்க. இதெல்லாமே ஃபேக் பண்ணலாம், இதெல்லாமே கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஃபேக் பண்ணலாம். இது ப்ராப்ளம் கிடையாது. பட் இது எப்போ ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்துட்டு லைக் நம்ம எக்காரணத்தை கொண்டு நம்பவே முடியாது. ஸோ இந்த ஏப்ரல் மந்த்து தான் ஸ்கேமே நடந்தது. பட் இந்த வெப்சைட்டை ரெடியாகியே பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.